நிஜமாவே இன்னைக்கு இவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்திருக்கணும். ஊரில் இல்லாதனால தான் என்னால வர முடியல. அதுக்காக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வந்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க கேட்குற இவங்க கோரிக்கைகள், இவங்க ஆசைகள் எதுவுமே அதிகமானது இல்லைன்னா கிரீடி அப்படின்னு இல்லை. அவங்க எங்களுக்குள்ளதை எங்களுக்கு கொடுத்துடுங்கன்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு நீங்க ஜாஸ்தி பண்ணி கொடுங்க, நீங்க எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு எதுவுமே அவங்க கேட்கல. இதுல கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசுனது நான் டிவியில நான் பார்த்தேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஈட்டியால குத்துற மாதிரியே இருந்தது. எங்க 5 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, அதை விட்டு போங்கன்னு சொல்லும்போது உங்களால போக முடியலையே. 15 வருஷமா 20 வருஷமா ஒரே வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை எப்படின்னு நீங்க தூக்கி வெளியில போடலாம்னு அவங்க அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமா இருக்கு. ஒரு அம்மா பேசும்போது எப்படி என்ன நாங்க செத்தாலும் சாவ எங்களுக்கு அப்படின்னு சாவை பத்திலாம் அவங்க பேசுற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இது அவங்க கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்றதுனால நான் இங்க வந்திருக்கேன். ஆனா ஒரு விஷயம், இந்த டைம்ல மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது, எப்பவோ சோல்வாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்.